சென்னை திருவான்மியூர் டைடல் பூங்கா அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை சரி செய்யும் பணி தொடர்ந்து நடைபெறும் நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. இந்த பணி நிறைவடைய இன்னும் எத்தனை காலம் எடுத்துக்கொள்ளும்? தற்போது போக்குவரத்து நெரிசலுக்காக என்ன மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? சிவரஞ்சனி, சென்னை திருவான்மியூர் டைட்டில் பார்க் அருகில் நேற்று முன்தினம் மாலை ஒரு திடீர் பள்ளம் என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த பள்ளத்தில் அப்போது ஒரு கார் ஒன்று கவிழ்ந்தது. இருப்பினுமே கார் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். காரில் சென்ற 4 நபர்களும் எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் அவர்கள் கிரேன் மூலமாக காப்பாற்றப்பட்டனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக அந்த திடீர் பள்ளத்தை தற்போது சரி செய்யும் பணியில சென்னை மாநகராட்சி ஊழியர்களும் அதே போன்று குடிநீர் வாரிய ஊழியர்களும் கடந்த 2 நாட்களாகவே ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த சாலையின் கீழே செல்லக்கூடிய கழிவுநீர் கால்வாயில் செல்லக்கூடிய அந்த குழாயின் கசிவு காரணமாகவே மண் அரிப்பு என்பது ஏற்பட்டு தொடர்ந்து அந்த சாலையில் பள்ளம் என்பது ஏற்பட்டு இருக்கின்றது. இதன் காரணமாக தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக தரமணியிலிருந்து டைட்டில் பார்க் நோக்கி, அதாவது மத்திய கைலாஷ் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைவரும் தற்போது அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தரமணியிலிருந்து திருவான்மியூர் செல்வதற்காக அந்த சிக்னலில் அவர்கள் யூட்டன் திரும்புவதற்கு இருக்கக்கூடிய இடங்களிலும் அந்த பள்ளம் இருப்பதின் காரணமாக வாகனங்கள் சற்று குறைவாகத்தான் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. சுமார் இந்த பகுதியில் பல மணி நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. அரை மணி நேரத்தில் இந்த பகுதியில் செல்லக்கூடிய நிலையில் தற்போது தொடர்ந்து கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தற்போது நீண்ட நேரமாக வாகன ஓட்டிகள் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் தற்போது நேரலில் காண்பித்து வருகிறார். குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரை காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வரக்கூடிய நிலையிலும் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது மிகவும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு சிரமமாக இருக்கின்றது. வாரத்தினுடைய முதல் நாள் என்பதின் காரணமாகவும் நீண்ட நேரம் இந்த போக்குவரத்து என்பது இருந்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த பள்ளத்தை தற்போது சரி செய்யும் பணியில ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெரிய லாரிகள் அதே போன்று பொக்லைன் கொண்டு அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளத்தை சரி செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வரக்கூடிய நிலையிலும் மழை நின்றால் மட்டுமே இந்த பணிகள் முழுவதும் நிறைவடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த ஏற்கனவே உடைந்திருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் குழாயை சரி செய்திருக்கிறார்கள். இருப்பினும் அந்த கழிவுநீர் குழாயில் இருந்து தண்ணீர் எதுவும் வெளியேறுகிறதா என்பதை பார்த்து அதன் பின்னர் அந்த பள்ளத்தை மணல் கொண்டு நிரப்பி முழுவதுமாக சரி செய்யும் பணி என்பது தீவிரப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் சென்னையில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக இந்த பணிகள் என்பது சற்று தாமதமாக நடைபெற்று வருகின்றது. மழை நின்றவுடன் உடனடியாக அந்த பணிகள் என்பது முழுவதும் நிறைவடைந்து சாலைகள் என்பது சீர் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினுமே தற்போது இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய நேரங்களிலும் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சிவரஞ்சனி, நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.